மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், என்னாலும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் அமைச்சர் அவர்கள் தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். ஆக அனைத்து கூட்டணி கட்சியுடைய தோழர்கள், அதனுடைய தொண்டர்கள், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி, இளைஞர் அணி, முதியோர் அணி, அனைத்து அணிகளுடைய தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அதனால நான் என்ன ஏசணும் கொச்சி பாலகிருஷ்ணன் மூஞ்ச பார்க்குறாப்புல என் பேர் சொல்லி. ஆக அவர்கள் என்னென்ன நினைக்கிறா, என்னென்ன பேசுறா, என்னென்ன பார்க்குறா என்று எனக்கு எல்லாம் தெரியும். ஆக எனக்கு அத்துப்படி நான் எல்லாரையும் பாடமாக எல்லாரையும் ஸ்கிரீன் பண்ணிட்டுருக்கேன். எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லார்ட்டையும் பழகும். சாதாரணமாக இருந்தாலும் சரி, பெரிய இருந்தாலும் ஒரே ரேங்க் தான், ஒரே கேரக்டர், ஒரே பேச்சு, ஒரே மரியாதை தான். அதனால் நான் என்னுடைய கேரக்டர் அப்படி இருக்கோம். இருந்தாலும் இங்கே இந்த தொகுதியில் வேட்பாளராக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய கூட்டணி இந்த கட்சியின் சார்பாக உங்களுடைய வேட்பாளராக, இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நான் இங்கே உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு நான் முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த தகுதியும் இங்கே உருவாக்கி கொடுத்த உங்கள் அனைவருடைய பொறுப்பாதங்களை நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நான் எவ்வளவு பெரிய வந்தாலும் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை எனக்கு இந்த பதவி, அந்த அந்தஸ்து, இந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய வேர்வை முதல்ல பாரு, எல்லாருமே வேர்த்து போய் உட்கார்ந்துருக்காங்க, வெளியில போகாம உட்கார்ந்துருக்காங்க. அந்த வேர்வைக்கு தான் நான் மரியாதையும் அங்கே நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உழைப்பு ஏன்னா 96 அங்கே காட்டுமன்னார் கோயிலுக்கு வாய்ப்பு கிடையாது. காட்டுமன்னார் கோயிலில் நான் பொது தொகுதி இல்லாத காரணத்தால் அது அங்கே போட்டியிட வாய்ப்பு கிடையாது. எனக்கு சிதம்பரத்தில் நான் வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டு ராஜீவ்காந்தி இறந்ததனால் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். ஆக 96 அந்த வெற்றி வாய்ப்பை மறைந்த பிறகு 5 ஆண்டு காலம் அங்கே பணியாற்றி அங்கே கூட்டணியின் காரணமாக நான் என்னை இந்த தொகுதியில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போய் நின்று என்று கலைஞர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அன்றைய தான் இங்கே எல்லோரும் தூக்கி கிட்டத்தட்ட 50,000 வாக்கு, இந்த வாக்கு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள் குறிஞ்சிப்பாடி தொகுதி. அப்ப சொன்னாங்க, அதிமுக வேட்பாளர் எதிர்கட்சிகளாம் வெளியூர்காரன். அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு இன்னும் நான் மறக்காம, இன்று வரை நான் மறக்காமல் பணியாற்றுவதற்கு நான் வெளியூர்காரன் என்று அப்ப கொச்சைப்படுத்தினார்கள். அதையும் மீறி என்னை வெற்றி பெற வைத்தார்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள். ஆக அன்றைய ஸ்கெட்சு தான் இன்று வரை இந்த என்னுடைய வளர்ச்சியும் சரி, குறிஞ்சிப்பாடி தொகுதியுடைய வளர்ச்சியும் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் கட்சி வேறுபாடு இல்லாமல் யார் வந்தாலும் யார் இணக்கமாக செய்யக்கூடியவன். யார் கேட்டாலும் கட்சி வேறுபாடு தான். கட்சிக்கு அது இங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்றால் பொதுவானவன் என்ற அடிப்படையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஆக யாராக முடியுமோ யாராக கேட்கிறாங்க, யாரை என்னென்ன உதவி செய்தால் ஒரு வாய்ப்பு எனக்கு. மற்ற வேட்பாளர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னென்றால், மற்ற வேட்பாளர்கள் தாங்க வருவாங்க, தோற்று போவாங்க, அதுபோல மறந்துடுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. தேர்தல் நிற்கிறோம் வருவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, எல்லாம் நிற்பாங்க. ஆனால் நான் தோற்றாலும் இங்கே ஜெயிச்சாலும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் 96க்கு முன்பாக ஒரு ஸ்கிரீன், 96க்கு முன்பாக இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியுடைய நிலைமை எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது. ஆக வேட்பாளருடைய நடவடிக்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேட்பாளர் இவர் வந்தால் என்ன செய்வார், ஊருக்கு வந்தால் என்ன பொறுப்பு வரும், ஆக இவர் வந்தால் என்ன எம்எல்ஏ வருமா, மந்திரி வருமா, ஆக இந்த மந்திரி வந்தால் இப்படி வந்தால் செய்வார்கள். நாளைக்கு 96 நான் அமைச்சராக பொறுப்பு தான் இந்த தொகுதியுடைய வளர்ச்சியை செய்ய முடிந்தது. இந்த தொகுதிக்கு நான் செய்ய முடிந்தது. இந்த தொகுதியாரங்கள்லாம் பல பேர் இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் இந்த ஊருக்கு தேவையான பாலங்கள், இணைப்பு பாலங்கள்,
ஏரியை தூர்வாருகின்ற பணி, விளக்குகள், இன்னும் சொல்ல போனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் இங்கே குண்டியமில்லூர் கொத்தவாச்சாரி பாலம், இணைப்பு பாலம். இப்போ குண்டியமல்லூர் கொத்தவாச்சாரி கல்யாணம் இந்த பக்கம் வரணும்னா அப்படி இங்கே வரணும், பூஞ்சாடி வழியா வரணும். அது ஒரு வகையில சொல்றதுதான் நான் சொல்றேன். ஆக நான் வந்த பிறகு இதை இந்த நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு. அதே போல குள்ளஞ்சாவடி பக்கம் அந்த பெருமாளை இருக்கிறது, அது ஏதாச்சும் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா எங்க வரணும்? குறிஞ்சிப்பாடிக்கு வரணும். ஆனா இப்ப குறிஞ்சிப்பாடி அங்கேயே குண்டியமல்லூர்ல ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அங்கு கருங்கூரில் உள்ள மாணவர்கள் படிக்க வரணும்னா எங்க வரணும்? வடலூருக்கு வர வேண்டும். வடலூருக்கு வந்தாலும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும். தாளாளர் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி தான் அவர்கள் படிக்க வேண்டும். ஆனா நான் வந்த பிறகு அந்தந்த ஊரிலே பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரிகளை இந்த தொகுதிக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். வடலூர் கல்லூரி, அதே மருத்துவமனை, இந்த வடலூர் இந்த ரோடு பாதுகாப்பான சாலை. குறிஞ்சிப்பாடியிலேருந்து கடலூர் போன ஒரு சிங்கிள் லைன், சிங்கிள் ரோட்ல போனோம். இப்ப டபுள் ரோடாக ஆக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான ஒரு பயணத்துக்கு இந்த பகுதியை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். அதே போல சொல்லுவாங்க அருவாமுக்கு திட்டம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை, நெடுநாள் கோரிக்கை. அதை நிறைவேற்றி இப்ப கிட்டத்தட்ட 90 கோடியிலே அதை நிறைவேற்றி இனிமேல் இப்ப இங்கே குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு வெள்ள அபாயமே கிடையாது. மழை வந்தால், வெள்ளம் வந்தால் கிட்டத்தட்ட பல கிராமங்கள், 20 மேற்பட்ட கிராமங்கள்லாம் விளைநிலங்கள் கிராமங்கள் பால் என்று ஆண்டுதோறும் ஒரு நிலை இருந்ததை மாற்றி அமைத்திருக்கின்றேன். அதே போல வெள்ளம் பெருமாள் ஏரி தூர்வார வேண்டும் என்ற கனவு பல ஆண்டு காலம். அது தூர்வாரப்பட்டு 100 கோடிக்கு மேல் தூர்வாரப்பட்டு இன்றைய தினம் அதனுடைய தண்ணியுடைய கொள்ளளவு உயர்த்தப்பட்டு அதன் மூலமாக முப்போகம் செய்யக்கூடிய விவசாயிகள் முப்போகம் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். வடலூரும் கடலூராகலாம். யார் பாடுறது? யார் எழுதுறது? இப்ப எப்படி இருக்கு? வடலூர் கடலூர் போல இப்ப இருக்கா இல்லையா? மாதவன் வடலூரும் கடலூராக என்றால் இப்ப வடலூர் ராஜாராம் எப்படி ஆயிருக்கு? ஆக இத்தகைய ஒரு கோரிக்கையில பல திட்டங்களை பேருந்து நிலையமானாலும் பேருந்து இடமானாலும் அது மாற்றி அமைக்கப்பட்டு அது இங்கே பொதுவுடன் பழகின்ற ஆட்சி. ஆக இது நாங்கள் செய்த சாதனைகள். ஆக நீங்க கம்பேர் பண்ணுறது நம்ம தோழர்கள்லாம் பேச வேண்டும். இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். இங்க போன இடையில ஒரு ஆண்டு காலம் ஒரு பீடத்தை இங்கே தோற்கடிக்கப்பட்டு அந்த 5 ஆண்டு காலத்து அதிமுகவுடைய அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் என்ன பணி செய்தார்? இடையிலே ஒரு காலம் 5 ஆண்டு காலத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப பணியாற்றினார் அங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆக அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய காலத்தை என்ன செய்தா இந்த பணி இந்த தொகுதிக்கு என்பதை மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டும். ஆக இது என்னுடைய சாதனை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணி. ஆக இந்த செய்து கம்பேரிட்டிவ் பண்ணணும். புதுசா வேட்பாளர் நிற்கிறாங்களே, புது கட்சியில வேட்பாளர் நிற்கிறாங்களே, இவர்கள் வந்தால் என்ன செய்தார்கள், இவர்கள் வந்தால் என்ன செய்வார்கள், இவர் வந்தால் என்ன செய்வார் என்று ஒப்பீட்டு பண்ண வேண்டும். இதுக்கெல்லாம் இங்கே அத்தாட்சியாக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது என்ன செய்தார்? தனிநபருக்கு பண பயன் வந்ததா? போன ஆட்சியில் 5 ஆண்டு இங்கே எம்ஜிஆர் இருந்தா, கலைஞர் இருந்தாங்க. கலைஞராட்சி டிவி கொடுத்தார், வீடு வரும் டிவி கொடுத்தார். ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. அது என்ன செய்தாக? இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒவ்வொரு தோழனும் வீடு வீடாக சென்று இதுதான் பணியாற்ற வேண்டும். எடப்பாடி என்ன செய்தார்? 4 ஆண்டு காலம் எடப்பாடி என்ன செய்தார்? முதலமைச்சர் இருந்து இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்தார்? தனி நபருக்கு பணம் 1,31 லட்சம் குடும்பத்திற்கு தனி மாதம் பணம். இது அதிமுக ஆட்சி வந்ததா? இல்ல அங்கே ஜெயலலிதா ஆட்சி வந்ததா?
தனிநபர் பண பயன் பெறுகின்ற திட்டம் இந்த ஆட்சியில் தான் வருது. நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் நாம் பெற்றது மகளிர் உரிமை திட்டம் 4,50,134 குடும்ப தலைவிலைக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல கலைஞர் மகளிர் திட்டம் மட்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டது 41,055. அதாவது 2வது கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த 41,000 நம்முடைய குறிப்பாடி தொழில் மட்டும் 8,000 சொச்சம் பேர் நாம் அதிகமாக வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இது தனியார் சட்டமன்ற உறுப்பினர் முடியுமா? 9 ஸ்டாலின் திட்ட முகாமில் மனுக்கள் பெறப்பட்டு விடுபட்டு போன மகளிருக்கு பணம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அந்த அடியிலே 8,000 மேற்பட்ட தொகையை உறுப்பினருக்கு பணம் வாங்கி கொடுத்தோம். இது வேற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற வேட்பாளர் முடியுமா என்று நீங்க கேட்க வேண்டும். ஆக இதுவரை நம்முடைய மாவட்டத்தில், தமிழக கடலூர் மாவட்டத்தில் 4,91,189 குடும்ப தலைவிக்கு மாதம் பணம் வருகிறது. நம்முடைய மாவட்டத்தில் குடும்ப கார்டுகள் இருக்கின்றது. எவ்வளவு என்றால் 7,000 கார்டுகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. 7,000 கார்டுகளில் நாம் 5,000 பேருக்கு இப்ப 5 லட்சம் 7 லட்சம் கார்டுகள் இருக்கிறது. அவற்றில் நம்முடைய திட்டத்தின் மூலமாக 7,78,296 குடும்ப கார்டுகள் இருக்கிறது, குடும்ப அட்டைகள் இருக்கிறது. அந்த அட்டையில் கிட்டத்தட்ட 6,32,189 பேர் பல பயன், அதாவது மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் 1000 மாசம் 1,700 ரூபாய், அது 1,40,000 பேருக்கு முன்பு ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக மனுக்கள் ஏற்கப்பட்டது. ஆக இதே போல இந்த மாவட்டத்தில் 7,78,000 ரேஷன் கார்டில் கிட்டத்தட்ட 6,32,189 பேர் பண பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மக்களை சந்தித்து 23ஆம் தேதி வரையில் வீடியோவாக சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். மீண்டும் இந்த ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அதை குடும்ப அட்டைக்கு அதை இல்லத்தரசு திட்டத்தின் மூலமாக 8,000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். 8,000 கூப்பன் வந்து அதுக்கு பொருள் நாங்கள் செய்ய மாட்டோம். பொருள் அங்கங்க உள்ள வடலூர்ல இருக்கின்ற நிறுவனம், ஏதாவது ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் அந்த கடையில் டிவிஎஸ்ஆ ஏதோ ஒரு கடைக்கு அந்த பொருட்கள் மாற்றப்படும். இது போன்ற, ஏன்னா இங்கே வடலூருக்கு தான் குறிஞ்சிப்பாடிக்காரங்க அருகில் உள்ள கடையில் நீ இந்த கூப்பனை கொடுத்தா ஒரு 8,000க்குரிய பொருட்களை வாங்க முடியும். அதை அடுத்த கட்டமாக ஒரு 1,000 ரூபாய் வாங்கின பணத்துக்கு 2,000 எவ்வளவு கிராம சொல்லு. ஆமா, நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்யணும்? வாக்குச்சாலை போறீங்க. ஒரு செகண்ட் அந்த செகண்ட்ல உதய சோதனைக்கு நேரம் பட்டன் அழுத்தினா 2,000 ரூபாய் பணம் வரும். எப்படி ஏடிஎம் கார்டில் போய் பார்த்தா பணம் வருதோ அதே போல நீங்க செய்ய வேண்டிய தியாகம் ஒண்ணும் கிடையாது. போல அவனே வந்து கேட்பான், அவங்க அப்பா அதுதான் செல்லாத கேஸ். இது செல்ற ஓட்டு, இது செல்ற கேஸ். இதை புரியணும். அங்க ஓட்டு போட்டு அங்க ஓட்டு புதுசா கொடி புதுசா கம்பெனி பட கம்பெனிலாம் வரும், எல்லாம் விசிலா கொஞ்சம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் விசிலி சினிமா தியேட்டர்ல பிளாக் இருக்கிறதெல்லாம் பாரு. இப்ப வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு இப்ப எல்லாம் கொள்கை வீரர்கள். திராவிட கழகம் இன்று வரை அவர் ஆட்சி அதிகாரத்தில் தீக்காரங்க கொள்கைக்காக போராடுகின்ற இயக்கம் இங்கே திராவிட கழகம். இங்கே கொள்கை வீரர் இன்னும் தெரியுமா, அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணவில்லை. ஆனால் அவர் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் மெழுகுவர்த்தி போல ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னை அழித்துக் கொண்டு வெளிச்சத்தை தருகிறதோ அதே போல திருமா அவர்கள் தன்னுடைய இளமையை அழைத்துக் கொண்டு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இயக்கம் ஆதரிக்கின்றது. ஆக அந்த இயக்கத்தோழர்கள்
அதே போல இஸ்லாமிய இந்த இருக்கின்ற மேல உள்ள கூட்டணி, இந்த கொள்கை கூட்டணி மாதவன் எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம். அதனால அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அரபிய குளோபா இருந்தாலும் சரி, துறையாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் போராட்டம். மக்களுக்காக போராடுகின்றவர்கள். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சரோட அவரை மாதம் போராட்டம் தான். எதுக்கும் மக்களுக்காக போராடுகிறார்கள். அவங்க சொந்தத்துக்காக போராடுறாங்க. இது போராட்ட குணம் உள்ளது. எடப்பாடி கம்பெனிலையும் பார்த்தா எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சு பார்த்தா அது பிஜேபிங்கிறாங்க, அதுங்கிறாங்க. போனதுல பிஜேபி பத்தி பேசுறார், பாட்டாளியை பத்தி பேசுறார், அன்புமணிக்கு ஒரு பேச்சு பேசினாரு. எங்களை ஏமாத்திட்டார் எடப்பாடி. எப்படி இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி அவரை கமிஷனுடைய அப்ரூவல் இல்லாமல், கமிஷனுடைய ஏதாவது ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன்ல அது அவர்கள் அங்கே ஆர்கியூ பண்ணி அவர்களுக்கு கமிஷன் ஜட்ஜி தலைமையில் கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன்ல அப்ரூவ் வாங்கி இதுக்கு இட ஒதுக்க கொடுக்கலாம் சொல்லாமல் சும்மா ஏமாத்த பப்புர்மெண்ட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி, முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஒரு கையெழுத்து எலெக்ஷனுக்கு 2 நாள் ஒரு கையெழுத்தை போட்டு நாங்கள் 10.5 10.5 10.5 தருவோம் சொல்லி ஏமாற்றி அது தோற்று போய் மீண்டும் இப்ப கூட்டம் வச்சது. அப்ப ஏசார் அன்புமை ஏசார் இது ஏமாற்றுங்கடா, எங்க தோழியில இருந்து பண்ணாருன்னு சொல்லி ஒரு டேப்போட வந்திருக்கு. அதெல்லாம் அனுப்பணும். இப்ப அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. ஆக கொள்கை உள்ள கூட்டணியா? இது கொள்கை உள்ள கூட்டணி. புதிய வரவாக தேமுதிக அவரெல்லாம் போன ராஜாராம்லாம் பார்த்தா தீவிரமா போனதா இண்டி அடிச்சுட்டு வேலை செய்யாரு. ஆக இப்போதைய நம்முடைய அவருடைய என்ன சொல்றோம், நாங்க பாவம் நீங்க ஓட்டம் வாங்கி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாரு, எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் உங்க ஓட்டு உங்களை ஏமாத்திட்டாங்க. 60 சட்டமன்றம் கொடுத்து அவங்க முதலமைச்சர் ஆன உடனே மறு மாசமே கைட்டு விட்டாங்க. மறு மாசமே கைட்டு விட்டு கேப்டன் நாக்கத்தை ஊற்றிக்கிட்டு அடிக்க போவ, அவங்க போவ. அப்போ நம்முடைய எம்எல்ஏ பண்டோட்டி எம்எல்ஏ என்ற நம்முடைய தோழர் அவரும் போராட்டம் பண்ணி, ஆக அது அவங்க ஓட்டை வாங்கிட்டு அவங்க முடிச்சுட்டு அவங்க கூட்டணி மாறிட்டாங்க. இப்ப நாங்க மிக திமுக சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல அன்சாரி கட்சி இப்போது புதுசா கூசனுக்கு, நம்ம ரப்பானி கட்சி எப்போதும் புதுசு பழசு. ஆக எப்போதும் கூட இருக்கின்ற, எப்போதும் உடனாக இருக்கின்ற காதல் கட்சி எப்போதும் உணர்வாக இருக்கக்கூடியவர். இந்த கூட்டணிக்கு முதல் புள்ளியாக போட்டவர். ஆக அது மனிதநேய ஜனநாயக கட்சியா இவன் புதுசா அன்சாரி வந்திருக்கார். அவர் சிதம்பரத்து உதய சுரேஷனுக்கு அவர் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஆக இப்ப காட்டுமன்னார்களே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அவர் நாளைக்கு அறிவிக்கிறார். இப்ப எப்ப அறிவிக்கிறார் தெரியல. சஸ்பென்ஸா இருக்கு. யாரு 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 நல்ல கேண்டேட். ஆக கேண்டேட்டாக அது காட்டுமன்னார்களில் வருது. நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 52,000 வாக்குகள் கூடுதலாக அங்கே வெற்றி பெற்றோம். எழுச்சி தமிழ் நான் சொன்னேன், எல்லா கட்சியும் குணவரையும் சொல்லுப்பா தோழ நாங்கள் நிற்க வேணாம் சிதம்பரத்தில் சொன்னீங்களா இல்லையா? சிந்தனையும் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், நான் ஒரு நாள் தான் சொன்னேன். நீங்க வாங்க, நீங்க அறிவிங்க, நான் வரேன். 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற சொன்னோம். 1,07,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தேன். ஆக அங்கே பானசின்னா அவங்க தேர்தலில் நிற்கும் போது அவங்க ஸ்டார் கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது ஸ்டார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எம்பி முதல் எம்பி ஆகும்போது அப்போ எங்கள் வீட்டில் தான் ஆழ்வார்பேட்டையில் அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ எல்லாம் குணவேலகன், அப்போ சிந்தனை, ரவிக்குமார் எல்லாம் பாவரசு எல்லாம் தலைவர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க என்ன செய்து இல்லைன்னு. 20 நாள் தான் ஆச்சு எலெக்ஷன். ஆக இவங்க அந்த சுயேட்சை சின்னம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் இதை நாங்கள் டேபிள் சேர் போடலாமான்னார். அவர் டேபிள் அதிகாரத்தை நோக்கி இந்த இயக்கம் நோக்க வேண்டும் என்ற அடையாளத்துக்கு அந்த இது காட்டாங்க. அதுக்கு அது வேண்டாம், அது வரையறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். இந்த டேபிள் சேரை போட்டு தண்டமாறி போடுறதுல இது பானை இருந்தது. இது பெரிய ரவுண்டு, ஒரு மேலே சின்ன ரவுண்டு பானை. அப்போ பானை சொன்னா சரசம் பானை. அப்போ வெய்ய நாள் அவன் வீடு கூட மண்பானை தான் வச்சுப்பான். ஆக எல்லாம் ஏழைகள் சின்னம், ஏழைகள் யூஸ் பண்றது.
ஆக எல்லா பணக்காரனும் ஏழையும் பார்த்தா மண்பானை தான் வச்சுட்டு தண்ணி கோடை நாளாக குடிப்பாங்க. அது ஈஸியாக கொண்டு போகலான்னு சொல்லி பானையை அறிவித்து அந்த பானையை தூக்கி கொடுத்த பெருமை எனக்கு உண்டு. அதனால அதே போல முதல் கட்டமாக ஜெயிக்கும் போது 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதுக்கு கடுமையாக, ஏன்னா பானை ரீச் ஆகல. ஒரு சுயேட்சைன்னா பானை அங்கீச்சா ரீச் ஆகல. ரீச் ஆகும்போது 3000 வாக்கு வித்தியாசத்தில், அதுவும் காட்டுமன்னார் கோயில் 38,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தோம். அதுக்கு அது அப்பயும் காட்டுமன்னார் கோயிலும் சிதம்பரம் தான் அதிகமான வாக்கு, மற்ற தொகுதியெல்லாம் குறைந்த வாக்கு. இப்ப இந்த தேர்தலில் ரீச் ஆன பிறகு பானைகள் எல்லோரும் தூக்கிறார். அதுக்கு போறீங்க இப்ப 1,07,000 ஓட்டம் நம்முடைய மாவட்டத்தில் தான். டாக்டர் அவர்கள் கட்டி பிடித்து அவர் சால்வை அணிவித்து அக்காலை அங்க தோற்கடிப்பதற்கு, தம்பியை ஜெயிக்க வைப்பதற்கு, தம்பி எழுச்சி தமிழர் அவரை கட்டி பிடித்து சால்வை அணிவித்து அவர் அறிவித்த காரணத்தால் நம்முடைய இந்த பகுதி அதிகமாக 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு. அதான் எலெக்ஷன் ட்ரிக்கு. ஆக அந்த எலெக்ஷன் வெற்றியை நம்முடைய மாவட்டம் 9 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இங்க சூரியன், காட்டுமன்னாரில் பானை, அன்சாரிக்கு சிதம்பரத்தில் சூரியன், சரவணனுக்கு புவனகிரியில் சூரியன், கடலூருக்கு யாரை காணும் யாருன்னு பார்த்தா கைக்கு யாரா காணும் யாருக்கு கடை கைக்கு பார்த்தா இப்ப வைக்க சந்திரசேகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அங்கே பண்டூட்டிலே திருமண கட்சியுடைய பானை அப்துல் ரஹ்மான் அங்கே வேட்பாளர். அதே போல விருத்தாசத்தில் கேப்டன் மிஸ்ஸஸ் கேப்டன் அவர்கள் இயக்கத்துடைய தலைவர். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இங்கே பணியாற்ற வேண்டும் என்றால் அவர் நம்முடைய தோழர்கள் எல்லாரும் அங்கே பணியாற்றி அவருடைய தோழர்கள் காட்டுமன்னார்களை வேலை செய்ய வேண்டும். அங்கே நம்முடைய எம்எல்ஏ பண்டூட்டிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் விருத்தாசலத்திலே நம்முடைய அங்கே கட்சி தேமுதிக கட்சியுடைய தலைவர் இங்கே மரியாதைக்குரிய திருமதி விஜயகாந்த் அவர்கள் முரசுக்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அவருக்கு அங்கே வெளியாக வெற்றி பெற வேண்டும். அதுக்கு உள்ள தோழர்கள் அங்கே ஆளுநர் கேட்க வேண்டும். உங்களுடைய தோழர்கள் விடுதலை கட்சியுடைய தோழர்கள் அங்கே சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அங்கே பணியாற்றினால்தான் பண்டூட்டிலே அங்கே இங்கே பானை வெற்றி பெற வைக்க வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் இங்கே நாம் கோர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக நெய்வேலியில் சபா ராஜேந்திர சூரியன், அதே போல வித்தாசத்தில் அங்கே முரசு, திட்டக்குடியிலே சூரியன். ஆக 9 சட்டமன்றத்தையும் கடலூர் மாவட்டம் முழுமையாக வெற்றி பெற்றது நிலையை நம்முடைய சாதனைக்கு ஓட்டு, நம்முடைய உழைப்புக்கு ஓட்டு, நம்முடைய விசுவாசத்துக்கு வாக்கு. ஆக இந்த எண்ணத்தையும் நாம் கடைபிடித்து பணியாற்ற வேண்டும். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் நாம் நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு விருந்து, நம்முடைய உடன்பிறகு இருக்கின்றவர்கள் அவர்களை நாம் முன்னிருந்து அவர்களை வரவேற்று அமர வைத்து நம்முடைய தோழர்கள் பின்னிலிருந்து இயக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் இந்த இணக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்களை அழைத்து கூட்டணியுடன் நாம் வாக்கு கேட்க வேண்டும். அவங்க சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ இருக்கிற 10 பேரோ ஒருத்தவங்களையோ அவங்களையும் வாங்க. எப்படி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போய் வர மாதிரி எல்லாரும் பத்திரிகை வைப்போம், வாங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். அதே போலதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கி கூட்டணியை இணக்கமாக வைத்து கூட்டணியை முன்வைத்து நாம் பின்னின்று பணியாற்ற வேண்டும். ஆக இதன் மூலமாக நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும், அதற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் நிர்வாகிகள் பேர் சொல்லலாம், யாரும் எல்லா பேரும் சொல்ல முடியல, எல்லாரும் பணியாற்ற வேண்டும். ஆக எல்லாம் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸுக்கே காரணம் ஃபர்ஸ்ட் சக்சஸுக்கு இப்போ எல்லாரும் வேர்வையும் தொடச்சிக்கிட்டு இந்த உணர்வா உட்கார்ந்து அதான் வெற்றிக்கு அடையாளம். வெற்றிக்கு அடையாளம் இல்லைன்னா புஷ் அப்படி தொடச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனா அவங்க தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க. இந்த காட்சி தான் வெற்றிக்கு அடையாளம். இந்த காட்சி தான் வெற்றிக்கு அடையாளம்.
அதனால இத்தகைய உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்து இந்த 7ஆம் தேதி அன்று காலை 8 மணி அளவில் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 9 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை கடலூர் மஞ்சள்குப்பம் மைதானத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் நடைபெறுகின்றது. காலை 8 மணியா 8 to 9 மணிக்குள் அங்கே வந்து பெருந்திரளாக ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தோழர்களும் அங்கே பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த நிகழ்ச்சி அடுத்தது அங்கே நடைபெறுகின்ற 9 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக கலந்து கொண்டு நம்முடைய உணர்ச்சியை காட்ட வேண்டும். எதிரிக்கு நம்முடைய உணர்ச்சியை காட்ட வேண்டும். நம்முடைய அதே போல அந்த 6ஆம் தேதி என்று 12 மணிக்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் நிற்க வைக்கலாம். அதே போல 12 மணிக்கு 6ஆம் தேதி 12 மணிக்கு குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்தில் எங்க சொல்லு தாலுகா அலுவலகத்தில் நாமினேஷன் கொடுக்கின்ற நிகழ்வு இருக்கிறது. அதை நான் இப்பவே எல்லாரையும் வாங்கன்னு கேட்டு அழைச்சி அதுதான் உருவாக்க முடியும். அதனால ஆதரவும் ஆசையும் எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்கள் தாழ்வடைந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நடந்து உங்களுடைய வேர்வைக்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டவன். கொஞ்சம் ஏசுவா கடுப்படிப்பேன், அது மட்டும் பொறுத்துக்கப்பா. அது ஏன் கேரட் அதான் கோச்சிக்க மாட்டேன். என்னை வேகப்படுத்த சொல்லிதான் வேகப்படுத்தான் காரியம் முடியும். என்னை டென்ஷன் ஆக்கி அந்த டென்ஷன் ஆக்கிற நேரத்தில் தான் என்னை ஒரு டென்ஷன் கொடுப்பான். உடனே செஞ்சு கொடுத்துடுறேன். அதுவும் ஒரு கேரக்டர். அதனால அது சகஜம். கோச் சட்டம் கடுப்படிக்கலன்னா தெரியல உங்க மேல கோபமா இருக்கிறது இருக்கு. ஆமா, கடுப்படிக்காம வேகப்படல மேய்ச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அதனால நீங்கள் அங்கே இறக்க வேண்டும். அப்புறம்டா நாங்கள் இந்த அசைன்மெண்ட் நாங்கள் இப்ப இல்லை, மக்களுடன் ஓராண்டு காலமாக வீடு வீடாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கின்ற வழியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலமாக வாக்காளர்களை உறுப்பினராக்கின்ற பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அங்கே கூட்டணி நிகழ்ச்சி இல்லாமல் இங்கே வாக்காளர்களில் 70% அளவுக்கு நாங்கள் உறுப்பினராக சேர்த்திருக்கின்றோம். 70% உறுப்பினராக வீட்டில் உட்கார்ந்து சேர்க்கல, வீட்டில் ஆபீஸ்ல உட்கார்ந்து செய்யல, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவருடைய செல்போன் மூலமாக ஓடிபி பெற்று நாங்கள் உறுப்பினராக்கியிருக்கின்றோம். ஒவ்வொரு உறுப்பினராக்கும் போது, ஒரு குடும்பத்தில் உறுப்பினராக்கும் போது குறைந்தது 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க வீட்டில் உட்கார்ந்து அவங்களுடைய செல் நம்பரை வாங்கி செல்போனை வாங்கி நாங்கள் ஓடிபி பெற்று அதன் மூலமாக நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். அதே போல அடுத்து SIR வாக்காளர்களை திருத்த சாட்டு போகும்போது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அந்த ரைட்ஸும் நமக்கு இருக்கிறது. ஆக எல்லா எல்லா வாக்காளர்களையும் மறுபடியும் SIR மூலமாக அவர்களை வாக்காளராக ஆக்குவதற்கு வீடு வீடாக சென்று அவர் வாக்காளர் பட்டியலை பேர் சேர்ப்பதற்கு நாங்கள் பணியாற்றிருக்கின்றோம். அதே போல மகளிர் பிரச்சாரம் பூத்து வாரியாக ஒவ்வொரு பூத்திலையும் நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். மகளிர் போன வீட்டில் உட்கார்ந்து அந்த வீட்டில் நோட்டீஸ் கொடுக்கிறது மட்டுமில்ல, இந்த நோட்டீஸை கொடுத்து அந்த ஆப் மூலமா அந்த என்னது QR கோட, அந்த QR கோட்ல அவங்க செல்போனை ரமேஷ் அவங்க வீட்டுக்கு போய் ரமேஷ் கிட்ட போய் அந்த செல்போனை நாங்கள் அந்த நோட்டீஸை காட்டி அந்த செல்போனை வாங்கி அந்த QR கோட்ல வச்சு அப்போ முதலமைச்சர் வாய்ஸ் வரும். அது அந்த இடத்துல அந்த அடிப்படையில் நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். இளைஞரணி தோழர்கள் ஒவ்வொரு தோழர்களும் அங்கே பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் அணி இவர்களெல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டமாக இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம்.
இறுதி கட்டத்தில் இருக்கும்போது வாக்காளர் 23ஆம் தேதிக்குள் மீண்டும் மறுபடியும் மகளிர் பிரச்சாரம் நடைபெற வேண்டும். அப்போது நடைபெறும் போது கூட்டணி கட்சி மகளிரையும் அழைத்துக் கொண்டு நாம வீடு வீடாக சென்று வாக்கினை கேட்க வேண்டும். அதே போல கூட்டணி கட்சியுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு முதியோர்கள் இங்கே பெரியவர் நிர்வாகிகள் அது ஒரு கட்டமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். இளைஞர் அணி மாணவ அணி அந்த அணியெல்லாம் சேர்ந்து அது ஒரு கட்டமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆக எல்லோரும் பிரச்சாரம் செய்யும் போது அந்தந்த கட்சியுடைய அந்தந்த இயக்கத்துடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு பணியாற்றும் போது நாம் தான் இந்த ஊரில் இந்த வாக்கு அதிகமாக பெறுவோம் என்று உணர்வு வாக்காளர்களுக்கு தெரியும். அதே அடிப்படையிலே பணியாற்ற வேண்டும். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது 2000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் என்பது 2000 மாற்றப்படும். 8000 கூப்பன் வழங்கப்படும். ஆக முதியோருக்கு ஊனம் மாற்றுத்திறனாளிக்கு 1500 என்பது 2500 உயர்த்தி வழங்கப்படும். இது எல்லாம் சூரியன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நேராக போற ஒரு நிமிஷம் நீ ஓட்டுக்கிற கட்சியெல்லாம் வந்து ஒண்ணுதான் பார்த்துட்டு இருப்பான். அக்கா ஓட்டு போடு, அம்மா ஓட்டு போடுப்பான்னு எல்லா கட்சியாக விடுவான். உனக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அவன் கூட பார்க்கணும். இதை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனா திமுக இந்த அம்மா கூட்டணிக்காக நாங்கள் இந்த ஊருக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பங்கு பெறுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், நம்முடைய கூட்டணி தோழர்கள். அவருக்கு நீங்க என்ன சொல்ல போனா, நான் இந்த ஊருடைய வேட்பாளராக இருந்து உறுப்பினராக இருந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில் நான் அதிகமாக செய்திருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்காது தெரியல. உண்டாப்பா நான் செஞ்சுக்கிறேன் அந்த ஊர்ல செஞ்சிருக்கணும் இல்லையா? என்ன சொல்ற பாலகிருஷ்ணா? இன்னும் கையை காட்டுற, உன் கையை காட்டுறியா? இதெல்லாம் செய்தல வேண்டும் என்று அவர் கட்சியை வந்து கடலூர்ல காட்டணுங்கிறார் பாலகிருஷ்ணன். அவர் கட்சியை அவர் கையை அங்க காட்டணுமா? ஆக கை சின்னம் கடலூர்ல கை சின்னம், இங்க பானை சின்னம், காட்டு பானை சின்னம், எல்லாம் சூரியன் முரசு எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவதற்கு அவரவர்கள் வீட்டு அவரவர் உறவினர்களுக்கு சென்று அந்தந்த தொகுதி உள்ள உறவினர் சந்தித்து பணியாற்ற வேண்டும். ஆக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாக்களிகள்